ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற கவுஞ்சிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் கிராமத்தில் இருக்கோங்க. கொடைக்கானல்ல இருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மலை கிராமம். ஸோ கவுஞ்சியை தான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். போன வீடியோல கொடைக்கானல்ல இருந்து கவுஞ்சி வரைக்கும் வந்த பஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த ரூட்டு. ஸோ வாங்க நம்ம கவுஞ்சி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கவுஞ்சி கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, வெல்கம் டு கவுஞ்சி கிராமம்ங்க. நம்ம மலைகளின் இளவரசி கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் தான் நம்ம கவுஞ்சிங்க. நம்ம கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லயே கிராம தேவதை கோவில்கள் எல்லாம் இருக்கு. புதுசா கோபுரம் கட்டிட்டு இருக்க போறாங்க போல் இருக்குங்க. கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க போல. சாரமெல்லாம் கட்டி இருக்காங்க பாருங்க. ஸோ வாங்க கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற அழகான கிராமத்து வாழ்க்கையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம கவுஞ்சி பஸ் ஸ்டாப்ல இருந்து கிராமத்துக்குள்ள வந்தாச்சுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்க மக்களே, வேற லெவலுங்க. மலைகள் மேல இந்த மலை வாழை சாகுபடி பண்ணியிருக்காங்க. மலை சரிவுகள்லயே காய்கறிகள், இந்த மாதிரி வாழை தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. அங்க செம்ம டீப்பான ஒரு வேலி இருக்குங்க. அதை தாண்டி ஒரு மலை மேலதான் கவுஞ்சி கிராமம் அமைஞ்சிருக்கு. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பழைய காலத்து வீடுகளா இருந்தாலும் இன்னும் அந்த ஓட்டு வீடெல்லாம் போட்டு கான்கிரீட் வீடு கட்டினாலுமே பழைய காலத்து மாதிரியே ஓடெல்லாம் வெஞ்சு செம்ம பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. தண்ணி எல்லாம் இங்க உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸ்லயே வந்துருதுங்க, ஓடைகள்லயே வந்துருது. இங்க ஒரு ஓடை விழுந்துட்டு இருக்கு. அதுலயே ட்ரிங்கிங் வாட்டர்லாம் எடுத்துப்பாங்க போல. நிறைய பைப் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. மேபி சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல். நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல கூட பாத்தீங்களா, தாண்டிக்குடி வீடியோவும் பண்ணியிருந்தேங்க. அங்கேயும் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு போர்டு பார்த்தா இங்கேயும் வச்சிருக்காங்க. கவுஞ்சிலையும் தளபதி வேற லெவல் பண்றாருங்க. ஆக்சுவலா நம்ம விளாக்ஸ்ல எல்லாம் எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எடுக்க மாட்டோம். இது ஜஸ்ட் நான் காமிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல் பண்றாருங்க. அங்க பாருங்களா, மலைகள் மேல செம்ம பியூட்டிஃபுல்லா வீடுகளா கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. ஸ்டெப் ஃபார்மிங் தான் ஃபுல்லாவே. காய்கறிகள், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் விளைவிப்பாங்க போல. ஸோ மக்களே, நம்ம மெயின் கவுஞ்சி கிராமத்துல இருந்து அவுட்டர்ல இருக்கிற அந்த எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. எஸ்டேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்லி தோட்டங்கள் தான் இருக்கு, நிறைய தோட்டங்கள். ஸோ அப்படியே நாம தோட்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே போலாம். ஆமாங்க மக்களே, நான் சொன்னேன்ல, அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஓடைகள் இருக்குங்க. சலசலத்து ஓடுற ஓடைகளுக்குள்ளதான் ஓடைகள் ஒட்டியே கவுஞ்சி கிராமம் அமைஞ்சிருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. வேற லெவலுங்க. விர்ஜினா நம்ம மலைகள்ல இருந்து ஊத்தெடுத்து வர தண்ணிங்க இதெல்லாம். சரி வாங்க போவோம். இதுதான் பழைய காலத்து கோவில் போல் இருக்குங்க. கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இப்போ புது கோவில் கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர் இல்ல? அழகான கவுஞ்சி கிராமம் கொடைக்கானல் மலைகள் மேல. மக்களே, அப்படியே கிராமத்து என்ட்ரன்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையோட கேரட் கழுவும் மையம்ங்க. அங்கங்க இருக்கிற விவசாய உற்பத்திக்கு தகுந்த மாதிரி சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அறுவடை பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவாங்க போல. இப்ப பூட்டி தான் வச்சிருக்காங்க. மேல ஃபுல்லா கேரட் தோட்டங்கள் தாங்க.
இந்த ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாவே. மக்களே, நாம எவ்வளவு அழகை ரசிச்சாலும் திஷ்டி வைக்கிற மாதிரி நம்ம தமிழக கிராமங்கள்ல நமக்கு பிடிக்காது கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லயே இப்படி குப்பைகளை கொட்டி வச்சிருக்கிறது தான். இந்த மாதிரி மலைப்பாங்கான கிராமத்துல கூட கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லயே இப்படி குப்பை போட்டு வச்சிருந்தா வர்ற மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுல மட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம மக்களும் கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் வரணும். நம்ம ஊரோட பெருமை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ நம்ம ஊரை நாம தானே அழகா வச்சுக்கணும். பூமர் அங்கிள் மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பிக்சர் பெர்ஃபெக்டான ஊர் பாருங்க. அதுக்கு திஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி கரெக்டாக அது கிராமத்தோட என்ட்ரன்ஸ்லேயே இப்படி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் மலைச்சரிவுகளில். இதை மட்டும் மாற்றினா நல்லா இருக்குங்க. ஸோ கவிஞ்சி மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய ஊர்கள் நம்ம போகிறோம் vlog பண்ணுறப்போ, மற்ற இடங்கள்லாம் அவங்கவுங்க ஊரை அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம கவிஞ்சி கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சுற்றிலையும் மலைத்தொடர்கள். ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும், குப்பைகளை அகற்றுவதில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள் இங்கே இருக்கிற சுகாதார பணியாளர்களை. சரி வாங்க போவோம் மேலே. மக்களே, நம்ம கவிஞ்சி ஒரு மிக்சட் ரிவ்யூ தாங்க. அழகான சொர்க்கமா இருக்கு. பட் ஆனா மெயின்டைன் பண்றது ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். கவர்மெண்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்ப கல்வி மையம், சுகாதார மையங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் லேக் ஆகிறது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இங்க பாருங்க, ஒரு மலைகளின் இளவரசி மேல இருக்கிற ஒரு அழகான கிராமம் இப்படி இருக்கலாமா? ஸோ மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸோ இந்த வீடியோவில் இதை ஹைலைட் பண்ணுறது, இதை யாராவது மாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பல ஊர்களில் இருந்து கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற அழகழகான கிராமங்களை பார்க்கறதுக்காக மக்கள் ஆசையோடு வருவாங்க. நாமளும் அப்படிதான் வந்திருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு, சொர்க்கம் மாதிரி இருக்கு, அதில் டவுட்டே இல்லை. அந்த சொர்க்கத்தை நாம சொர்க்கமாக வச்சிருக்கணுங்க, அதுதான் முக்கியம். ஸோ மக்களே ப்ளீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. மாடுகள்லாம் குப்பைக்குள்ளேயே இருக்கு. இவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைஞ்ச இந்த இடத்துலயே இப்படி இருந்துச்சுன்னா என்னங்க செய்யறது? ஸோ இதை ரெண்டை மட்டும் யாராவது இன்ஃபார்ம் பண்ணி சுகாதார மையத்தில் சொல்லி இதை சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? சரி வாங்க, இன்னும் நாம மேலே ஜங்ஷனில் தான் நமக்கு ரிட்டர்ன் பஸ் கிடைக்குங்க. ஸோ கிராமத்துல இருந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்கோம். அவுட்டரில் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, அழகழகான வீடுகள், குட்டி குட்டி வீடுகளாக இருந்தாலும் மலைகள் மேலே இருக்கும்போது அதோட அழகே தனிதான். கவிஞ்சியில் இருக்கிற தொடக்கப்பள்ளி கட்டிடங்க இது. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? பரவாயில்ல, கவர்மெண்ட் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வெரி நைஸ். இங்கே பாருங்க, பழைய காலத்து வீடுகள் 1994 கட்டினது. மக்களே, கவிஞ்சி கிராமத்தை சுத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைத்தொடர்கள் தாங்க. மலைகள் மேலே இருக்கிற மலைகள், அதில் இருக்கிற ஒரு குட்டி கிராமம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கேரட் தோட்டம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டாடா ஸ்கை, ஆரோக்கியா, மில்க் ஸ்டோரு எல்லாம் வச்சுருக்காங்க. செம்ம கியூட்டில் விறகெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டெப் ஃபார்மிங். அது ஃபுல்லாகவே கேரட், பீன்ஸ் இதெல்லாம் விளைவிக்கிற இடங்கள் தான். வாவ் மக்களே, இங்கே பார்க்குற நாம இந்த
ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டெம்போஸ், இதெல்லாம் தான் வந்து விலை பொருட்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போற வண்டிங்க. இந்த வண்டிகளை நிறைய பார்க்கலாம். நம்ம ஊட்டி மலைகள் மேலேயும் பார்க்கலாம், கொடைக்கானல் மலைகள் மேலேயும் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ்ல இருக்கிற விவசாய நிலங்கள்ல இருந்து, இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள்ல இருந்து கொடைக்கானல் மார்க்கெட்டு, கீழே வத்தலகுண்டு மார்க்கெட்டு, அதுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ற வண்டிங்க. மக்களே, நம்ம கவுஞ்சி கிராமத்துல டிப்பிக்கலா ஒரு விவசாய நிலத்தை எப்படி தயார் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கங்க வந்து இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் அமைச்சிருக்காங்க, குட்டி தொட்டிகள், கிணறுகள் மாதிரி பண்ணி. இங்க பாருங்களா, ஓட தண்ணி தான் வருது, அதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஓடிட்டு இருக்கு பாருங்க ஓட, அங்கங்க இருக்கு. இங்க ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. கீழே போக போக அங்கங்க ஸ்டோர் பண்ணி வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வேற லெவலுங்க நம்ம ஆளுங்க. இந்த மாதிரி லேண்ட்ஸ் போக பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஒயிட் கலர்ல இதுவும் போட்டிருக்காங்கல்ல டென்ட் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங். அங்க என்ன விளைவிப்பாங்கன்னு தெரியல. இங்க பாருங்களா, அங்கங்க ஓடைகள் வர்ற இடத்துலலாம் ஒரு கிணறு மாதிரி இருக்குன்னு சொன்னால, எப்படி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்றாங்க பாருங்க விவசாயத்துக்கு. இங்கிருந்து ஸ்டோர் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணியை. எங்க பார்த்தாலும் ஒரு குட்டி ஓடிட்டு தான் இருக்கு. வெயில் படுறதுக்கு தக தகான்னு மின்னுது. விளைநிலங்களை விட்டு நான் அப்படியே நம்ம கவுஞ்சி கிராமம். குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க, நிறைய ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம். நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. வா, அங்க பாருங்க, மேல நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க, ஹட் மாதிரி டைப்ல. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். மக்களே, கவுஞ்சி கிராமத்துக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போறதுக்கு மனசே வராதுங்க. ஒரு மரக்கட்டை ஸ்லாபை வந்து வெட்டி போட்டிருக்காங்க, அதுக்கு மேல நின்று நான் இந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியே மேக்னிஃபிஷன்ட் நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. ஐயோ, கவுஞ்சி எல்லாம் கொடைக்கானல்ல கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத இடங்கள்ங்க. வர்ற வழியில மன்னவனூர் பார்த்தேன், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர விளாக்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், வேற லெவல். இன்னும் மன்னவனூர் எல்லாம் பார்க்காத மக்கள் வந்து இந்த விளாகை பாருங்க, பார்த்துட்டு பார்க்காதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து விர்ச்சுவலா காமிக்கிற பியூட்டியை உங்களுக்கு நேர்ல வந்து அனுபவிக்கணும், பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஓகேவா? பியூட்டிஃபுல் கவுஞ்சி. நம்ம கவுஞ்சி, மன்னவனூர், பூண்டி, இந்த மாதிரி இன்டீரியர் வில்லேஜஸ்குள்ளெல்லாம் பார்த்தா எல்லாமே வந்து நம்ம கேரள மக்களோட வண்டி தாங்க. நான் சொன்னேன்ல, அந்த ஹோம் ஸ்டே இருக்கு பாருங்க இங்க சர்ச்சுக்கு பக்கத்துல, அங்க ஃபுல்லாவே நம்ம கேரளத்து மக்கள் தாங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. பேருக்கு கூட ஒரு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை காணோம். உண்மையிலேயே லைஃப எக்ஸ்ப்ளோர் பண்ணும், என்ஜாய் பண்ணும், அட்வென்ச்சரா நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் எல்லாம் கேரள மக்களுக்கு தாங்க நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல இவ்வளவு பியூட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம மக்கள் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆன எங்களோட கடமை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டி எல்லாம் விர்ச்சுவலா காமிக்கிறது தான். ஓகேவா? ஸோ பார்த்தா மட்டும் பத்தாது, கவுஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ல ஸ்டே பண்ணி சுத்தி இருக்கிற வேலிஸ், மலைத்தொடர்கள், அழகழகான வில்லேஜஸ், ஃபால்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மக்களே. லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். மக்களே, இங்க பாருங்களா, டிப்பிக்கல் மலை கிராமத்தோட எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குன்னு. குஞ்சுகளோட நாட்டுக்கோழி ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. கிச்சு 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 கிச்சுன்னு. இங்க ட்ரக் லாரி ஒன்று வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, லாங் வியூ ஆஃப் தட் ஹோம் ஸ்டே எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வேற லெவல்ல இருக்கா? ஸோ வாங்க மக்களே, வந்து என்ஜாய் பண்ணுங்க.
நம்ம மலைகளின் இளவரசிய. நல்லா வெயில் அடிக்குதுங்க இன்னைக்கு. ஓட்டு வீடுகளா இருந்தா கூட அழகா இந்த சிம்னிஸ் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்குங்க. ஸோ மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல இங்க பாருங்க ட்ரக் ஓனர்ஸ். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. உங்க பேரு? கண்ணன். கவுஞ்சிங்களா நீங்க? ஓகே சூப்பர். என்ன ஸ்பெஷல் உங்க ஊர்ல? இயற்கை தான் ஸ்பெஷல். ஓகே ஓகே. விவசாயத்துல என்ன எல்லாம் விளைவிக்கிறீங்க? ஓகே. ஓ ஓகே. இந்த ட்ரக்ல தான் ஏத்திட்டு போவீங்களா விளை பொருட்கள் எல்லாமே? ஓகே. எந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போவீங்க? மதுரை. அப்படியா? ஓகே. மதுரைக்கு மட்டும் தானா இல்ல திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம்? 3 மாசம் பெங்களூர் ஓடும். ஓகே. அப்புறம் கிரீன் பீன்ஸ் 3 மாசம் சென்னை ஓடும். ஓகே. திருப்பி ஹார்லிக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வடுகப்பட்டி போகும். ஓகே. அப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் போகும். ஓ ஓகே. ஏன் ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் மாதிரி இருக்கு? ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல டிமாண்ட் காமிப்பாங்க. இப்ப உங்களுக்கு வந்து நான் இப்ப கரெக்டா இந்த மாசம் பாத்தீங்கன்னா பக்ரீத் இந்த சமயம் பட்டாணி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ், பெங்களூர் அதிகமான சேல்ஸ் ஆகும். ஓகே. ஆமா, மதுரை நமக்கு இருக்காது. மதுரை ரெகுலரா போகுது, அதனால நமக்கு தெரிஞ்சுக்காது. ஒரு சம்மர் போனோட நம்ம சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பரா இருக்கு உங்க ஊரு. மக்களே, நம்ம கவுஞ்சி கிராமத்துல இருக்கிற ஹோம் ஸ்டேஸ் பாருங்க. ஃபுல்லா கேரளா வண்டி தாங்க இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாவ். ஃபுல்லா வந்து வுட்டன் ஹட்ஸ் தான். நம்ம மலையாளத்து மக்கள் தாங்க இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஒரு டிஎன் வண்டி கூட காணோம். இதெல்லாம் வந்து கவுஞ்சி கிராமத்தோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ். இங்க மலை பூண்டும் வந்து விளைவிக்கிறாங்க. ஒரு குட்டி சர்ச் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? மக்களே, நம்ம கவுஞ்சி ஹோம் ஸ்டே பார்த்தோம்ல, வுட்டன் ஹவுசஸ் ஃபுல்லா இருக்குங்க. இந்த பின்னாடி இருக்கிற ஏரியா ஃபுல்லா செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸோட. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து விவசாய நிலங்கள். ஸ்பிரிங்க்லர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. கிராமத்து வயல்களோட ஒட்டி ஒரு குட்டி வீடு. சான்ஸே இல்லைங்க. நம்ம கமுஞ்சி கிராமம் அட்ராசக்கன் இருக்கு. ஹைலைட்டே வந்து இந்த வுட்டன் ஹவுசஸ், ஹோம் ஸ்டேஸ் தாங்க. மலையாளத்துக்காரங்கெல்லாம் வந்து எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க பாருங்க. மக்களே, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறது நம்ம ஆளுகளும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பண்ணணுங்கிறது தான். கொடைக்கானல் டவுன் மட்டும் இல்ல, அதுல இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்தா பூம்பாறை, கவுஞ்சி, பூண்டி, மன்னவனூர்னு அப்படியே சொர்க்கம் மேல இருக்குங்க கொடைக்கானல் மலைகள் மேல. ஓகேவா? வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மக்களே. மக்களே, கவுஞ்சியில எங்கிருந்து பார்த்தாலும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க வியூ எல்லாம். ஐயோ, இங்க பாருங்க சர்ச்சு, பின்னாடி நாம பார்த்த ஹோம் ஸ்டே, வுட்டன் ஹட்ஸ், அதுக்கப்புறம் கிரீன் ஹவுஸ், ஃபார்மு, விவசாய நிலங்கள். வேற லெவலுங்க நம்ம கவுஞ்சி கிராமம். ஐயோ, சான்ஸே இல்லை. இங்க ஏதோ சாரம் கட்டிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஐ திங்க் ஊர் திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன். மேகங்கள் தவழ்ந்துட்டு மலைகள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஹில் ஸ்டேஷன் மேல வந்துட்டாலே இது ஒரு தனி வைப்பு தாங்க. இயற்கையோட அழக அடிச்சுக்கவே முடியாது. இதுதான் நம்ம கவுஞ்சி கிராமத்தோட என்ட்ரன்ஸுங்க. நுழைவு வாயில் பாருங்க. துப்பியமேல் காடர், பூதனாச்சி, காமாட்சி,
சொம்மல மாறி உலகு மாரியம்மன் தெய்வங்கள் துணை. உள்ளுக்குள்ள மாரியம்மன் கோவில் இருக்கும் போல. ஸோ அது மென்ஷன் பண்ணி நுழைவு வாயில் வச்சிருக்காங்க. ஸோ குட்டி குட்டி டீ ஷாப்ஸு, பஜ்ஜி, போண்டாலாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க ரோடு போடுறாங்க போல. மெஷின் எல்லாம் இருக்கு. இது பூண்டி போற ரூட்டுங்க. கவுஞ்சியில இருந்து பூண்டி போற ரூட்டு. ஸோ மக்களே, கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற நம்ம பியூட்டிஃபுல் கவுஞ்சி வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஒரு சொர்க்கமே வந்து கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிராமங்கள். குட்டி குட்டி நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, அதை ஹைலைட் பண்ண அதுவும் சரி பண்ணாங்கன்னா அல்டிமேட்டுங்க, வேற லெவல். ஸோ கொடைக்கானல் வந்தால் கவுஞ்சி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வர்ற வழியில தான் வந்து பூம்பாறை, மன்னவனூர் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி கிலாவரை, பூண்டி இதெல்லாம் நிறைய ஊர்கள் இருக்குங்க. டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Kaunji village, Kodaikanal Hills. See you.